ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான். ஸோ ஒரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்டுருக்கோம். சரி, இப்போ இந்த வீடியோவில் என்ன டைப் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். A person covers a certain distance at a speed of 25 km. ஓகே, இப்போது ஒரு certain distance இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வந்து அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னா 25 km/h ஸ்பீடில் போகிறாரு. அண்ட் கம் பேக் அட் த ஸ்பீட் ஆஃப் 40 km/h. இதே டிஸ்டன்ஸை திரும்ப வராரு. ஸோ எவ்வளோ ஸ்பீடில் வராரு அப்படின்னா 40 km/h ஸ்பீடில் வராரு. இப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸு போகும்போது ஒரு ஸ்பீடு, வரும்போது ஒரு ஸ்பீடு. ஆக்சுவலி இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம், 40 + 25 / 2 போட்டால் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? அது வந்து கம்ப்ளீட்லி ராங். ஸோ இப்போ இதுக்கு வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸை போகும்போது ஒரு ஸ்பீடு, வரும்போது ஒரு ஸ்பீடு கொடுத்து அதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா, ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2xy / x + y where x is equal to 25. 2 × 25 into y is equal to 40 divided by x plus y. X plus y is equal to 65. 40 + 25 65. ஸோ இது எத்தனை டைம்ஸு? 5 டைம்ஸு. இது எத்தனை டைம்ஸு? 13 டைம்ஸ். ஓகே, சரி. சாரி, இது 8 டைம்ஸ். ஓகே, 8 டைம்ஸ், இது 13 டைம்ஸ். ஸோ அப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 50 × 8 வந்து 400 divided by 13. ஸோ அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 30 of 10/13 km/h ஸ்பீடு. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். ஆனால் ஆன்சர் ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 40 + 25 / 2 போட்டால் என்ன வருமோ அதோட ஆன்சரும் அங்கே இருக்கும். பட் அது வந்து கம்ப்ளீட்லி ராங். ஸோ இந்த மாதிரி வந்தால் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது மாதிரி கேட்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.